என் தங்கப்பிள்ளையே, உனக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஏகாதசியின் விடியலான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் தாயானவள் அடித்துச் சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்று. யார் நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது. இன்று நல்லது சொல்ல வந்திருக்கும் இந்த தாயின் வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. உனக்கான ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதில் நம் வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் யாராலும் நடத்திவிடப்படுவது கிடையாது. உன் தெய்வமன்றி யாரும் உன் மீது அக்கறை கொண்டு உன்னை தேடி வரப்போவதும் கிடையாது. அப்படி உன்னை தேடி உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடாது. உனக்காக வேண்டி நான் ஒவ்வொன்றையும் உன் முன்னால் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் இனி எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான ஒரு நல்லது தானாகவே இந்த தெய்வத்தினுடைய அருளால் இந்த விடியல் பொழுதில் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் இந்த வராகி அடித்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கண்கூடாக காணப்போகிறாய் என்று அர்த்தம். காலமும் நேரமும் என் பிள்ளைக்கான ஒவ்வொன்றையும் தேடி வர தொடங்கிவிட்டது. என் குழந்தைக்கு இனிமேல் என்ன கொடுக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நான் உனக்கே என்று சரியாக கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் விரும்புகின்ற ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் மனம் சோர்வடைந்து விடாமல் நாம் தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமும் நம்மை தேடி வரும் நேரம் நெருங்கி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, விடியல் பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறுகிறது என்பதனை எல்லாமும் முதலில் நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த நாளை நீ எதிர்கொள்ள முடிவெடுத்திருக்கிறாயோ அப்படி இந்த நாளில் உனக்கான நம்பிக்கையையும் நான் கொடுக்க எண்ணிவிட்டு உன்னுடைய ஆசைகளை எல்லாமும் நான் உனக்கென நிறைவேற்றி கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. நீ எதை பற்றி நினைத்தாலும் எதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற எண்ணினாலும் உன்னுடைய எண்ணங்கள் போல எல்லாமுமே உனக்கு சிறப்பாக வேண்டும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கென நான் வந்திருக்கின்ற இந்த காலம் இனிமேலும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இவை எல்லாமும் உன்னை எப்படியாக வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் என் பிள்ளை யோசித்தது எல்லாமும் போதும். தேவையில்லாமல் அதிகமாக சிந்தித்ததும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எது உன் வாழ்க்கை என்பதனை நீ உணரும் காலமும் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, சர்வசாதாரணமாக எண்ணிவிட முடியாது. நமக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் திட்டமிட்டு நடந்தது போல, நம்மை வேண்டும் என்று அவமானப்படுத்த வந்தது போலத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது. இதையெல்லாமும் அவ்வளவு சாதாரணமாக நாம் இல்லை என்று தவிர்த்து விட முடியாது. நடக்கும் ஒவ்வொரு நன்மையிலும் இந்த வாழ்க்கையை நீ கட்டாயமாக அடையாளம் கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இது உன் வாழ்க்கை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி உனக்கு நான் எப்பொழுதும் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அவை எல்லாமும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த காலத்திலும் என் பிள்ளையை தத்தளிக்க விட்டுவிடாதபடி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, தாயினுடைய அன்பு உனக்கு இன்னமும் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்துவிட்ட பிறகு
என் பிள்ளை, நீ எதையுமே தொலைத்து விட்டு நிற்காதே. இந்த சிந்தனைகள் உன்னை வலிமைப்படுத்தும் பொழுது என் பிள்ளைக்கான தேவைகளும் இனி உன்னை நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்த்து நிற்பது எல்லாமும் இனி உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் உனக்கு நடக்கப் போவதை எல்லாமும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் நேரமும் உனக்கான தேவைகளை உன் வசமாக்கி கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட எப்பொழுதும் இந்த வராகி நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேல் என் குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் நான் உடனிருந்து உனக்கு கை தூக்கி உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். காரணம் இல்லாமல் இந்த தாய் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கவில்லை. காரணம் இல்லாமல் இந்த வராகி உன்னிடம் எதையும் சொல்லிவிடவில்லை. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் உண்மையில் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் எதையுமே உனக்கு சொல்ல முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. பல காயங்களையும் பல வேதனைகளையும் கடந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் தாய் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது போல இனியும் நல்ல மாற்றங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நினைத்து விட்டால் நடக்காத காரியம் உண்டா என்று உனக்கு தெரியுமல்லவா? நான் உனக்கென என்னவெல்லாமும் நடத்தி கொடுக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் எப்பொழுதுமே உனக்கு நான் சரியாகவே கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் சரி, இது உன் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யார் எதை எடுத்து முன் கொண்டு வந்து நின்றாலும் சரி, உன் வாழ்க்கைக்குரியதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வேண்டும் என்றே சோதிக்கும் மனிதர்கள், நம்மை வேண்டும் என்றே காயப்படுத்தும் இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் நிச்சயமான ஒரு முடிவை பெறத்தான் வேண்டும். நிச்சயமான ஒரு தீர்வை நாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும். இப்படியே எதையும் நட்டாற்றில் விட்டுவிட முடியாதல்லவா? நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் ஆரம்பத்தில் புரியாமல் போனாலும் இப்பொழுது சில விஷயங்கள் நமக்கு புரிய தொடங்கி விட்டதல்லவா? இப்பொழுது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவென்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டதல்லவா? அது போதும். இனி என்னவானாலும் என் பிள்ளை நீ பிழைத்து கொள்வாய். உன்னை நான் எப்பொழுதும் வழிநடத்தி நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் எதை பற்றியும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு சரியான பல விஷயங்கள், பல நல்ல புரிதல்களை நிச்சயமாக கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. என் பிள்ளையை, இன்று நீ நினைத்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகிறது. நீ நினைத்த ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையப் போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, உன்னுடைய சந்தோஷம் என்னவோ, அதை இன்று என் பிள்ளை நீ தேடி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், என்ன நடந்தாலும் இதுவெல்லாமும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி எல்லாமுமே
உனக்கானதாகவே மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் இனிமேலும் என் பிள்ளை இந்த சோதனைகளை தாண்டியும் இந்த வேதனைகளை தாண்டியும் உனக்கு வர இருக்கும் நன்மைகளை தாண்டியும் நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் வரவில்லை. காரணமில்லாமல் எந்த விஷயத்திலும் என் பிள்ளைக்கு தோல்விகளும் வரவில்லை. ஆனால் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நான் இருந்து ஆட்டுவிக்கும் உன் வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையை வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தொடர்ந்து விட்டாயானால் அது போதும். இனி உனக்காகவே ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதை எப்பொழுதும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாதே. எந்த நேரமும் நமக்கு என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி என் குழந்தையை புரிந்து வாழ வைக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இனி நான் உனக்கு என்ன தர எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் ஆச்சரியப்படும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், நம்மை சோதிக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை நமக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறது என்றால் அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. என்ன நடந்தாலும் இந்த தன்னம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றியின் பாதையில் அழைத்து வர முடியும் என்றால் அந்த தன்னம்பிக்கையை என் பிள்ளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அந்த தன்னம்பிக்கையை இழந்து என் பிள்ளை ஒருபோதும் நீ வேதனைப்படக்கூடாது. இப்படியே உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடிக்கு எடுத்து செல்ல வேண்டும். இப்படியே இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் உன்னை மன நிம்மதியோடு மாற்றட்டும். இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை உனக்காகவே வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லட்டும். இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் காலம், உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை வந்து சேரும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சில சமயங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடும். நமக்கு கிடைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மதிப்பை நிச்சயமாக கொடுத்துவிடும். எல்லாமுமாக இந்த வராகி உனக்கு துணையிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி படைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா நினைத்தது போல ஒரு சில மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது. ஒரு சில விஷயங்கள் நல்ல புரிதலை உனக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் என் பிள்ளைக்கு விரும்பிய விஷயங்களை கொடுக்க நான் துணிந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எது வேண்டும் எது வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் காலம் முடிந்து உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக புரிய வைத்து உன்னை வாழ வைத்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கான தேவைகள், இத்தனை காலமும் என் பிள்ளைக்கான விருப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கும் இந்த நாளில் உன் மனம் விரும்பும் ஒரு உறவினுடைய ஒரு சில வார்த்தைகள் உன்னுடைய மனதை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உண்மையாகவே இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானவர்கள் தானா? உண்மையாகவே இந்த உறவு உன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பது நியாயம்தானா என்ற ஒரு புரிதலை என் பிள்ளைக்கு கொடுத்துவிட நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கும் விஷயங்கள் என்னவானாலும் இனிமேல் இதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எதுவானாலும் என் பிள்ளை இனி இதை எண்ணி ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம். சுற்றி இருப்பது ஒவ்வொன்றும்
உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதொரு நேரம் இனி உனக்காகவே உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்கள் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும்படி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்காகவே இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த காலத்திலும் நீ நினைத்தது நடக்காமல் போகாது. உன்னுடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில், நீ நினைக்கின்ற விஷயங்கள் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உன்னை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒவ்வொரு லட்சியத்திலும் என் பிள்ளைக்கு துணை இருக்கும் இந்த தாயை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்களில் என் பிள்ளைக்கு தேவையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய விருப்பங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடந்ததோ இதையெல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பது உனக்கு நிச்சயமாக இனி புரிய வந்துவிடும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து காட்டுவாய். இனி உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையும் நினைத்து இனிமேலும் என் குழந்தை எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. எது நடந்தாலும் அதை நீ நன்மைகளை பெற்றுக்கொண்டு தீமைகளை தூக்கி எறிந்துவிட்டு தீமைகள் இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கு. எந்த நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி எண்ணியது போல இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனிமேலும் என் பிள்ளை நினைத்ததை விட உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சில புரிதல்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமானாலும் என் பிள்ளை யோசிக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் இனி எதற்கும் நாம் கலங்க வேண்டாம். சரி எது தவறு எது என்பதனை புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு தெளிவை இனிமேல் கொடுக்கக்கூடிய அவசியமும் வந்து விட்டது என்பதுதான் உண்மை. அம்மாவினுடைய அன்பிற்கு நிலையானது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிலையான ஒன்றை கொடுக்க நான் துணிந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் உனக்கு பல விஷயங்கள் இனியும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இனி நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை கலங்காது. உனக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக தெரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பது இனிமேலும்
பல வலிமைகளை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும். என் குழந்தைக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.